தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு விக்னேஷ் களத்திலிருந்து இணைகிறார். விக்னேஷ், தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வந்திருக்கிறார். அவர் வந்திருப்பதற்கான காரணம் என்ன? கூட்டணியில தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறாரா அல்லது கூட்டணியில் சேர்ந்து அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எதற்காக வந்திருக்கிறார்? விவரங்களை சொல்லுங்க. மனோஜ், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தொடர்ந்து இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அதிமுக தலைமையானது எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவரான கிருஷ்ணசாமி வந்திருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி அடங்கிய அதிமுக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை குழுவானது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியை பொறுத்தவரையில் புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய 3 சிறு கட்சிகளும் இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியானது தற்போது திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த புதிய தமிழகம் கட்சியானது தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பாஜகவினுடைய வலியுறுத்தின அடிப்படையில் தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவதற்காக பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கோரிக்கை தான் பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜேந்திர குல வேளாளர் மக்களை இடஒதுக்கீட்டிற்கான பட்டியல் இனத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரி தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த வார்த்தையானது இடம்பெற்றிருக்கும் என ஏற்கனவே பலர் தரப்பில் இருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து தற்போது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். மனோஜ், விக்னேஷ், தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனையில அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில புதிய தமிழகம் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அது தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டிருக்கிறதா? இந்த முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கலாம் விக்னேஷ்? புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அதிமுக தலைமையிலான தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் அதே கருத்தையே புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கூட அதிமுக சார்பில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி மட்டும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் அவர்களுக்கு அதிக ஆதரவு இருக்கக்கூடிய தென்காசி தொகுதியை புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அங்கு அவர்களை சார்ந்த மக்கள் அதிக அளவிலும் அவருக்கு ஆதரவளிக்கக்கூடிய மக்கள் அங்கு இருப்பதால் அந்த தொகுதியை அவருக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணி என்பது 5ஆம் தேதி மாலை இறுதிக்குள்ளாக முடிவு செய்யப்பட்டுவிடும். ஏனென்றால் 6ஆம் தேதி அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டமானது சென்னை வண்டலூருக்கு அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள், பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டமானது 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக அதிமுக பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட சுமூக நிலையை எட்டிவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவ்வாறு கூட்டணியை உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் அந்த கட்சி தலைவருமான கிருஷ்ணசாமியும் ஒரே மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் 5ஆம் தேதி மாலைக்குள்ளாக இந்த அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய
பேச்சுவார்த்தையும் நிறைவு பெற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி பொறுத்தவரையில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்குவதற்கு அதிமுக சார்பில் வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவிக்கப்படும். மனோஜ், நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் புதிய தமிழகம் கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நிறுவனர் மற்றும் தலைவர் புதிய தமிழகத்துடைய கட்சி ஆகியோருடைய ஒப்புதல் பெறப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம் சார். அனைவருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணியிலும் மாநில அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அன்பு அண்ணன் OPS அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவுடைய தலைமையிலும் அமையப்பெற்றிருக்கக்கூடிய இந்த மகத்தான வெற்றி கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தமிழகத்தில் நடைபெறவுள்ள 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவையும் அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு அளிக்கும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட முதல் இன்று வரையிலும் நாங்கள் தனிச்சின்னத்திலேயே போட்டியிட்டிருக்கிறோம். அதே போல தேர்தல் ஆணையத்தில் தனிச்சின்னம் பெற்று போட்டியிடுவோம். அது அறிவிப்பாங்க.
அதனால தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுறேன். வேறு மற்றபடியாக சின்னத்தில் பிரச்சனை இல்லை. நான் வேறு உறுப்பினராக மாறணும், அதெல்லாம் நடைமுறையில் சில பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிறோம். சின்ன பிரச்சனை அதிமுக எங்களுக்கு பின்னால் இருக்கிற போட்டு அச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனை நிச்சயமாக. அதுபோக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாமக இருக்குது, இன்னும் பல கட்சிகள் கூட்டணி வர இருக்கிறார்கள். எந்த கூட்டணியை பொறுத்த மட்டிலும் 40க்கு 40 வெற்றி பெற்று மகத்தான வரலாறு படைத்து மிகப்பெரிய அளவுக்கு அது ஏற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 90 ஆண்டு கால என்னுடைய கோரிக்கைக்கு நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் திருப்பு முனை உருவாகும். வணக்கம், வாழ்த்துவாங்க. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுகவினுடைய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இணைத்திருக்கிறார். மேலும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமியும் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில புதிய தமிழகம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. மனோஜ், அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இணைந்திருக்கிறது. அதற்காக ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதிய தமிழகத்தினுடைய கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகிய 2 பேர் இணைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு கூட்டணியிலும் மாநில அளவில் அதிமுக கூட்டணியிலும் புதிய தமிழகம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதாகவும் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தொகுதி எந்த தொகுதி என்பது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருடன் கலந்து பேசி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு தொகுதி ஒதுக்குவது மட்டுமல்லாமல் விரைவில் நடைபெறக்கூடிய தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 21 தொகுதிகள் இடைத்தேர்தலின் போதும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த புதிய தமிழகம் கட்சியானது ஆதரவு தெரிவிக்கப்படும் எனவும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக, பாமக ஆகிய கட்சிகளிடம் இதே ஒப்பந்தத்தை அதிமுக தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் போக நடைபெறக்கூடிய 21 தொகுதிகளுக்கும் இந்த 3 கட்சிகளும் இடைத்தேர்தலின் போது அதிமுகவுக்கே தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரையில் தென்காசியில் அவருக்கு அந்த கட்சிக்கு அதிக அளவில் ஆதரவு இருப்பதாகவும் அவருடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் அங்கு அதிக அளவில் இருப்பதாகவும் அவர் அங்கு வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு தென்காசி தொகுதி ஒதுக்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமியே அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இதுவரை தனி சின்னத்தில்தான் அந்த புதிய தமிழகம் கட்சியானது போட்டியிட்டிருக்கிறது. தற்போதும் தனி சின்னத்திலேயே போட்டியிட இருப்பதாகவும் அக்கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக சார்பில் இடம்பெறக்கூடிய இந்த சிறிய சிறிய கட்சிகளுக்கு இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்துவதாக தகவல் வெளியிட வந்தது. அந்த தகவலுக்கு பதிலளிக்கும் விதமாக தனி சின்னத்தில் தான் போட்டியிட இருப்பதாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார். ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளாக அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி போட்டியிடுவது, எந்த தொகுதியில் எந்த கட்சி வேட்பாளர்கள் நிறுத்தினால் அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான வியூகங்களை வகுக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பாமக, பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய அறிவிப்பும் அதனுடன் சேர்த்து புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதியினுடைய அறிவிப்பு, அந்த தொகுதியில் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு கூட்டணி குறித்து
பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல எந்த இழுபறியும் இல்லை. இன்னும் ஓரிரு தினங்களில் நல்ல முடிவு, சந்தோஷமான முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துள்ளது.